இன்றைக்கி நம்ம 6Rோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை வாங்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஆக்சசரிஸ் அப்படின்னா, நான் இப்போதைக்கு ரொம்ப பேசிக் மட்டும்தான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் அண்ட் ரேடியேட்டர் கார்ட்ஸ், அப்புறம் ஒரு டேங்க் பேட். ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு வேறு தெரியல. நான் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் டிஸ்பிளேக்காக. அண்ட் திஸ் இஸ் தி ஹேண்ட் கிரிப்ஸ், சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை ஷீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, லைக் இட்ஸ் அ ப்ரிட்டி பேசிக் ஒன். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டுக்காக போகலை. பெயிண்ட் ஸ்மெல் பயங்கரமாக இருக்கு. ஓகே, இது கவாசக்கி. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் போட்டிருக்க ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து செம்ம ஸ்டர்டியாக செம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு 6Rல வந்துட்டு போயிடும். ஆமாம், இதுதான் டேங்க் பேட் ஃப்ரம் மோட்டோ கிராஃபிக்ஸ். ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் கோகுல். என் சேனலில் ட்ராவல் விலாக்ஸும் மோட்டோ விலாக்ஸும் தமிழில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டுடே ஃபைனலி த டே ஹேஸ் கம். என்னோட 7 close to 8 years ஆஃப் ட்ரீமை நான் இன்றைக்கி வந்துட்டு நேரில் பார்க்க போகிறேன். அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டுருக்கேன், என்னையே அறியாமல். அண்ட் ஸோ எனக்கு வந்து நிறையா வேர்ட்ஸ் வரல. ஏன்னா நான் இதுக்காக ரொம்ப ரொம்ப ட்ரீம் பண்ணி என்னோட நிறையா விஷயத்த வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டேக்காக நான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்கேன். யூனோ ஐ டோன்ட் நோ, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய எக்ஸைட்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போவே உடனே வெளியில் வரல. ஐ எம் ஃபீலிங் ரியலி வெரி எமோஷ்னல். ஸோ லெட்ஸ் சி. நம்ம இப்போ ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஷோரூம் போயிட்டு அங்கே வந்துட்டு பைக்கை வந்து அன்லோட் பண்ணுவேன். அன்லோட் பண்ணுறப்ப யூ வில் கம் டு நோ விச் பைக் இட் இஸ். அண்ட் யா, ஸோ இன்றைக்கி என்னோடய தம்பி ஆக்சுவலாக வரல. அவனுக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பட் அதுக்கு பதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த கூப்பிட்ருக்கேன். எனக்கு நேற்று ஷோரூம்லேருந்து சடனாக தான் சொன்னாங்க. ஆல்ரெடி பிளான்டுனா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பைக் பில் ஆகிடுச்சு. ஸோ எனி டைம் சூன் பிட்வீன் 20th and 22nd வந்துட்டு வண்டி வந்துடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று திடீர்னு ஈவினிங்காக கால் பண்ணி ஒரு 6 o'clock கால் பண்ணி, இல்லை சார் இந்த மாதிரி பைக் வந்துட்டு ஆல்ரெடி சென்னை வந்துருச்சு. ஸோ நீங்கள் பூனேலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வருது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு பைக் வந்துடும், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அன்லோட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது இப்போ பண்ண முடியல. மேபி வில் பிளான் ஃபார் டெலிவரி. அண்ட் யா, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாத்துக்குமே பூரா பயலுக்கும் சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லி வர சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அவங்களுக்கே இன்னும் முழுசாக பைக்கை வந்துட்டு பார்க்கல. அங்கே போனால் தான் அவங்களுக்கே தெரியும். பார்ப்போம். அங்கே போயிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை வீடியோவில் நான் காட்டுறேன்.
ஓகே, ஷோரூம் வந்துட்டோம். ஆனால் ட்ரக்கு நிற்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலையே. இன்னும் வரவே இல்லை போல். இல்லைங்க, ட்ரக்கு நிற்கிது. எஸ். ஸோ த டோர் டு ஹாப்பினஸ். ஸோ தட் இஸ் தி ட்ரக். ஸோ இந்த ட்ரக்கில் தான் வந்துட்டு நம்மளோட பைக் இருக்குது. எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.